ஹாய் டு ஆல். நான் தான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தல அஜித் சார் இருக்கார்ல, அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர லாஸ்ட்டாக வந்த படம் பார்த்தீங்களா, துணிவு. அது வந்து 2023 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து அவரோட படம் வந்து எப்போ வரும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் விடாமுயற்சி படம் நடிச்சிட்டு இருந்தார், வினோத்தோட டைரக்ஷனில். அதுக்கப்புறம் வந்து ஆதிக் ரவிச்சந்தர் இருக்கார்ல, குட் பாய் அக்லி அந்த படம் நடிச்சிட்டு இருந்தார். 2 படமே வந்து அட் அ டைமில் வந்து பேக் டு பேக் அவர் பண்ணிட்டு இருந்தாலும், எந்த படம் எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் அவ்வளோ காத்துட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்து தலை ஃபேன் இல்லை, உண்மையிலே சொல்லணும்னா நான் வந்து தளபதி ஃபேன் தான். பட் தலையோட ஆக்டிங் வந்து எனக்கு சூப்பராக ரொம்ப பிடிக்கும். அண்டு ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போ தலை படம் இருக்குல்ல, விடாமுயற்சி தான் வரும்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் விடாமுயற்சி என்ன ஆச்சுன்னா, சில பல காரணங்களால அந்த படம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் டேட் தள்ளி போகுது. அண்ட் குட் பாய் அக்லி அந்த படம் இருக்குல்ல, ஆதிக் ரவிச்சந்தர் இவர் யார் பார்த்தோம்னா, திரிசால நயன்தாரா படம் இருக்குல்ல, அந்த படத்தை டைரக்ட் பண்ண பர்சன் அவர் தான் வந்து நம்ம தலைப்படத்தோட டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் இருக்குல்ல, குட் பாய் அக்லி, அதுதான் பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் கிடச்சிருக்கு. இதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் என்னதான் நான் தளபதி ஃபேனாக இருந்தாலும் நான் தலையும் ரசிப்பேன். அதே மாதிரி ஆகட்டும், நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சார் இருக்கார்ல, அவரையும் ரசிப்பேன். இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸோட நடிப்பை நான் ரசிப்பேன் கண்டிப்பாக. ஆனால் தளபதி படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதே போய் நான் ஃபஸ்ட் ஷோவில் கண்டிப்பாக பார்ப்பேன். பட் இப்போதைக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்தோம்னா, தீபாவளிக்கு வந்து சூப்பரான ஃபேபுலஸான மூவி வந்துச்சு, அமரன் படம். அந்த படத்தெல்லாம் நான் ரொம்ப ஜாலியாக போய் என்டர்டெயின் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்து ஒரு சூப்பர் ஆக்ட்ரஸோட படம் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம தலை படம் வருது. தலை படத்தை வந்து ரொம்ப ஜாலியாக போய் பார்க்கலாம். பிகாஸ் தீபாவளி எப்படி என்ஜாய் பண்ணினோ நம்ம எஸ்கே படத்தை பார்த்துட்டு, அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம தலைவர் படம் வருது. தலையோட படம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம நம்பினா. பிகாஸ் அதோட டேரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட அந்த தலையை வேறு விதமாக வந்து ஃபஸ்ட் லுக்கெலாம் வந்து வச்சு காட்டியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக மூவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதிர்பார்ப்புலாம் இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து நம்ம த்ரிஷா மேம் இருக்காங்க, அவங்க நடிச்சிருக்காங்க. நம்ம தலை சார் கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்ப்பா, தீபாவளி தாண்டி பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் நினச்ச மாதிரி பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்களும் இந்த படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன அப்டேட்னா, இந்த படம் வந்து பொங்கலுக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுது. இதுதான் இன்றைக்கி வந்து கிடைச்ச ஒரு அப்டேட். அண்ட் இதே மாதிரி எந்த விதமான அப்டேட்டுக்கு வந்தாலும் உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே வந்து சொல்கிற ஒரே விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதெல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, என்ன வீடியோஸ்லாம் தேவைப்படுதோ கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்தாப்புல வீடியோஸ் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் பை டு ஆல்.